வணக்கம். பழமையான மற்றும் அற்புதமான ஒரு கோவில் நாம் இந்த காணொளியில் காண இருக்கிறோம். கிபி 700ஆம் ஆண்டு பல்லவ மன்னன் ராஜசிம்மன் காலத்தில் இந்த திருக்கோவில் கட்டப்பட்டு இருக்கிறது. தென்னிந்திய கட்டிடக்கலையின் ஆரம்ப காலத்தின் ஒரு திருப்பு முனையாகவும் சிற்பங்களின் கருவூலமாகவும் இது விளங்குகிறது. இங்குள்ள சிவபெருமான் பல்வேறு வடிவங்களில் நடனமாடும் சிலைகள், யாழி தூண்கள் மற்றும் புராண கதைகளை கூறும் சிற்பங்கள் 1000க்கும் மேற்பட்டவை இங்கு செதுக்கப்பட்டுள்ளன. சிற்பங்கள், பழங்காலத்து வண்ண ஓவியங்களின் எச்சங்களையும் நாம் இங்கு காணலாம். திராவிட பாணியில் 3 தளங்களை கொண்ட விமானத்துடன் கட்டப்பட்ட கோவில் இது. கோவிலின் கருவறைக்கு நேர் பின்புறம் ஒரு குறுகலான மூடப்பட்ட சுற்றுப்பாதை உள்ளது. இதுவே இந்த ஆலயத்தின் தனி சிறப்புகளில் ஒன்று. இந்த பாதையில் பக்தர்கள் தவழ்ந்து குனிந்து மிகவும் சிரமப்பட்டு சுற்றி வருவது பிறப்பு இறப்பு சுழற்சியை குறிப்பதாக நம்பப்படுகிறது. அதாவது பிரசவத்தின் போது தாயின் கருவறையிலிருந்து குழந்தை வெளியேறுவதை போன்ற கடினமான நுழைவு வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த சுற்றுப்பாதை வெற்றிகரமாக சுற்றி வெளியேறுவது முக்தி மோட்சம் பெறுவதை குறிப்பதாக ஐதீகம். இதன் வடிவமைப்பு பிரசவத்தையும் கருப்பை வடிவத்தையும் நினைவுபடுத்தி அந்த அனுபவத்தின் வழியாக தத்துவத்தை போதிப்பதே முதன்மையான நோக்கம். ஆலயத்தில் உள்ள இந்த சுற்றுப்பாதையில் இதய நோயாளிகள், அதிக இரத்த அழுத்தம் உள்ளவர்கள், முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள், அதிக உடல் பருமன் உள்ளவர்கள் சுற்றுவதை தவிர்ப்பது நல்லது. முக்கியமாக இந்த பாதையின் வாழ்க்கை சுழற்சி தத்துவத்தை கடந்து முக்தி பெறுவதை குறிக்கும் ஒரு அனுபவம். பழமையான இந்த திருக்கோவில் அமைந்துள்ள இடம் காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிவாலயத்தின் கருவறைக்கு பின்புறம் உள்ள ஒரு குறுகலான பாதை இதுதான். இந்த இடத்தில் ஆக்சிஜன் அளவு குறைவாக இருக்கிறது. நானும் இதில் சுற்றி வரும்போது ஆக்சிஜன் குறைவாக இருப்பதை என்னால் உணர முடிந்தது. எனவே பக்தர்கள் இந்த சுற்றுப்பாதையில் வரும்போது கவனமாக இருக்க வேண்டும். நன்றி.